ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இனிய இரவு வணக்கம். எனக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாள். நான் காலையில் வந்து லைவில் ஒரே ஒரு ஆட்டம் தான் சொன்னேன், எல்லாத்துக்குமே சொன்னாங்க. மாமா தம்பி பாப்பா மூணையும் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்ட்டு இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து சாரீ எனக்கு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுவேன். நான் எதுவும் சிம்பிளாக இருக்கட்டுமேன்ட்டு இந்த சாரீ இதுவும் புது சாரீ தான் கேட்டிருக்கேன். ஆனால் நான் பிறந்தநாளுக்கு வந்து வேறு சாரீ தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் கெட்டலை, மாமா வரலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நைட்டு 12 மணிக்கே கேக் எல்லாமே சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி வெட்டிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து இது சர்ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க. நான் வந்து காலையிலேருந்து கொஞ்சம் அப்செட்டாகவே இருந்தேன். எனக்கு கொஞ்சம் உடம்புக்கும் சரியில்லை. அதனால் நான் இப்போ வந்து இது பிடிச்சி காட்டுறேன். எல்லாருமே பார்க்கலாம். ஆச்சி போட்டாவா இருக்குமோ? எனக்கு அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மாமா வழியில் அதை தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன டைம் வந்து இதே மாதிரி தான் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் இந்த தடவை இவங்க சர்ப்ரைஸ் கொடுத்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எப்போவுமே நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டினதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் தான் நான் வெட்டியிருக்கேன். வாவ், நீ கம்மி செம்மையாக இருக்கு பாப்பா. கம்மி சூப்பராக இருக்குடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மாவுக்கு. இது யார் ஐடியா? அப்பா நீ பாப்பாவா? சூப்பராக இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆனால் கேமரா நல்லா தெரியுதா குட்டிமா? இது வந்து மாமா வந்து எனக்கு பாப்பாவும் தம்பியை வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ன்ட்டு இந்த ஃபோட்டோ வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் மாமா வந்து எங்கள் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ன்ட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாமா தேங்க்யூ, மாமா தேங்க்யூ தேங்க்யூ. மாமா இருந்திருந்தால் இதை விட சந்தோஷமாக இருந்திருக்கும். தேங்க்யூ மாமா தேங்க்யூ. அழகாக இருக்குது. குட்டிமா அழகாக இருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஓகே பாய்.